ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திண்டுக்கல் வில்லேஜ் ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம், பரோட்டா. இப்போ நம்ம ஒரு ஹோட்டல் போகணுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அங்கே பார்த்திங்கன்னா அந்த வாசலில் நல்ல ஒரு பெரிய பலகை இருக்கணும், அதில் ஒரு கல் இருக்கணும், அந்த கல்லை துடைக்கிறதுக்கு ஒரு துடைப்பம் இருக்கணும். அப்போ நல்லா பிசைஞ்சிட்ருக்க மாவை நல்லா துவைச்சி அப்படி சுட சுட வெந்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம ஹோட்டல்னு நம்ம நினைக்கிறோம். அந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா பரோட்டா இருந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஃபேவரெட். ஆனால் அது கெடுதல்னு நம்ம மைதா ப்ராடக்ட் கெடுதல் அப்படின்னாலும் பரோட்டாங்கிறது எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாங்க. இந்த பரோட்டா பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வகைகள் பரோட்டாலாம் செய்வாங்க. அதில் பார்த்திங்கன்னா கொத்து பரோட்டா, வீச்சு பரோட்டா, அப்புறம் சில்லி பரோட்டா, முட்டை பரோட்டா, அப்புறம் காலிஃப்ளவர் பரோட்டான்னு நிறைய பரோட்டா உங்களுக்கு நிறையவே ஹோட்டலில் நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதை ஒரு ஏழைகளுக்கான ஒரு உணவுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிது இந்த பரோட்டா தான். ஆனால் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பரோட்டா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஆரோக்கிய கேடு வரும், சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா உடம்புக்கு கெடுதல் நமக்கு நிறைய வியாதிகள் வரும், கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும். ஸோ நீங்கள் பரோட்டா சாப்பிடாதீங்கிறாங்க. அதே சமயத்தில் அப்படி சாப்பிடணும்னு நினச்சா 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் நீங்கள் சாப்பிட்டா போதும் அப்படின்னு மருத்துவர்கள் நமக்கு சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பரோட்டாவை நிறைய எடுத்துருக்குறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க நிறைய உழைப்பாளிகளாக இருந்தனால பரோட்டா சாப்பிடும்போது ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு பசியே எடுக்காது. நல்லா அதாவது சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஏதாவது ஒரு ஃபுட்டு சாப்பிட்டா அப்படியே வயிறெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கம்முன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறதுனால பரோட்டாவை எடுத்துகிட்டு அவங்க வேலை செஞ்சனால தான் மைதா ப்ராடக்ட்டை அவங்க அதிகமாக எடுத்துருக்குறாங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மைதாவை வச்சு பரோட்டா செய்யவே கிடையாதுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோதுமையில் சர்க்கரையை கலந்து அதை பரோட்டான்னு சாப்பிட்டு அவங்களுக்கு அது ரொம்ப நேரத்துக்கு பசி தாங்குங்கிறனால பரோட்டான்னு ஆரம்ப காலத்தில் தயாரிச்சிருக்காங்க. ஆனால் 2வது உலகப்போர், அதாவது செகண்ட் வேர்ல்டு வார் வந்த பின்னாடி பார்த்திங்கன்னா கோதுமைக்கு ரொம்ப தட்டுப்பாடு ஏற்படுத்திருக்குங்க. அந்த சமயத்தில் தான் கோதுமை கிடைக்காதனால மட்டும்தான் மைதாவை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் அந்த கோதுமையோடு அவங்க என்ன கலந்தாங்க அப்படின்னா நெய் கலந்து தான் பரோட்டா தயாரிச்சிருந்துருக்காங்க. ஆனால் இப்போ செகண்ட் வேர்ல்டு வாருக்கு பின்னாடி நிறைய கோதுமைக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதுனால நெய்க்கு பதில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எண்ணெயை கலந்துட்டாங்க. அதே சமயத்தில் கோதுமைக்கு பதிலாக மைதாவை மிக்ஸ் பண்ணி பரோட்டா தயாரித்து பார்த்திங்கன்னா அதை ஸ்டார்டிங்கில் கோதுமை, அடுத்து செகண்ட் வேர்ல்டு வார்க்கு பின்னாடி தான் இந்த மைதா பரோட்டா இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. அந்த காலத்தில் போர் வீரர்களுக்கு அதிகமாக உணவாக பயன்படுத்தப்பட்டது இந்த பரோட்டா தான். இது பார்த்திங்கன்னா நிறைய கண்ட்ரீஸில் இன்னமும் நல்லா சாப்பிட்டுட்ருக்குறாங்க. இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், மொரீஷியஸ், மால்தீவ்ஸ், எல்லா நேபாளம், அப்புறம் இந்தோனேஷியா, இது எல்லா பக்கமுமே இந்த பரோட்டா ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் பாருங்கள் கோதுமையையும் நெய்யையும் கலந்து செஞ்ச பரோட்டா பின்காலத்தில் செகண்ட் வேர்ல்டு வார்க்கு பின்னாடி தான் மைதாவும் எண்ணெயுமா கலந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது நிறைய கொலஸ்ட்ரால் கண்டிப்பாக வரும். மைதாங்கும் போது இப்போ உங்களுக்கே தெரியும் பசைக்கு யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட். ஸோ நீங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப ரேராக கொடுங்க, ரொம்ப கம்மியாக கொடுங்க. அதே மாதிரி அளவோடு ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி சாப்பிடுங்க. இதை முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் உங்களுக்கு பிரச்சனை வராது. அந்தளவுக்கு பரோட்டாவில் டேஸ்ட் இருந்தாலும் அந்தளவுக்கு கெடுதலும் இருக்குது. நமக்கு ஆரோக்கியத்துக்கு முக்கியமாக கெடுதல் கண்டிப்பாக தருங்க. கெட்ட கொலஸ்ட்ரால் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாகவே வந்துடும்.
அதுவும் கடையில் பார்த்தீங்கன்னா பரோட்டா பிசையும் போதே உங்களுக்கு தெரியும். ஆயிலில் ஊற்றி அப்படி பிசையும் போது அதில் எந்த அளவுக்கு வந்து அவங்க இன்னும் மிக்சடுன்னு என்னென்ன போடுறாங்கன்னே தெரியாது. கண்டிப்பாக அதில் அஜினோமோட்டோ கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பரோட்டா செஞ்சு சாப்பிட்னா 2 மந்த்ஸ்க்கு ஒருக்க நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு கொடுத்து நிச்சயமாக பழக்கவே பழக்காதீங்க. அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் இருந்தாலும் நிச்சயமாக கெடுதல் ரொம்பவே ஜாஸ்தி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பரோட்டா சாப்பிடணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா அளவாக சாப்பிடுங்க, லிமிட்டாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.